நம்ம கார்த்திக் இப்போ பயங்கரமான ஒரு நல்ல முடிவ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அதாவது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து வேணான்னு சொல்லிட்டு சைன் போட்டு குடுத்தாரு பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு பத்திரத்த நம்ம கார்த்திக் ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அஞ்சல் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கே ரெடி பண்ணி குடுத்த அந்த பத்திரத்த கொண்டு போய் சைன் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ கார்த்திக் இருந்துட்டு நம்ம சாணை கிட்ட ஒரு பத்திரத்த காட்டி, இந்த பத்திரத்தில மட்டும் கௌதம் சைன் போட்டா போதும். எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா முடிஞ்சிரும். கௌதம் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சேர வேண்டிய சொத்து வந்து கிடைச்சிருமா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ ஆயம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. கௌதமும் இருந்துட்டு இப்போ எங்கெங்கெல்லாம் போயிட்டு வேலை கேட்க முடியுமோ, அங்கங்கலாம் போயிட்டுருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஏசிபி இருக்கார் இல்லையா? அவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்து போயிட்டாங்க. இந்த மாரி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திக் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது அப்டின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கும் இந்த சொத்து எதுவுமே முக்கியம் கிடையாது. கௌதம் அண்ணன் தான் முக்கியம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறாரு. இப்டி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா நான் வந்து இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல முடிவு தான். இந்த பத்திரத்த கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்த காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த பத்திரத்த பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்துட்டு, அம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பத்திரம் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சைன் போட்டு குடுத்தாரு இல்லையா? அதே மாரி இந்த பத்திரத்தில மட்டும் ஒரே ஒரு சைன போட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சொத்தையும் வந்து அதாவது இந்த சொத்துல கௌதம் அண்ணனுக்கு எவ்வளவு சேரணுமோ அவ்வளவும் சேர்ந்துரும். அதில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இதில இந்த அஞ்சலியோட உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் தான் இது எல்லாத்தையுமே அந்த சைன வாங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த அஞ்சலி வந்து நம்ம கௌதமோட காதுல போட்டு வச்சிருந்தா. இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேற ஏதாச்சும் பண்ணி நம்ம கௌதம் கிட்ட அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வெறுக்கிற மாரியும், கார்த்திக் கௌதம வெறுக்கிற மாரியும் இந்த அஞ்சலி பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஜானகி இருந்துகிட்டு, கார்த்திக் நீ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய மனசுக்காரனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசுறது மட்டும் இல்லாம, நீ முதல்ல இந்த வேலைய செய்யி. நான் சொல்றேன் அட்ரஸ் உனக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கௌதம் இலக்கியா இருக்கிற வீட்டு அட்ரஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. காலையில வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரத்த கொண்டு போயி நான் கௌதம் அண்ணன்கிட்ட சைன் வாங்கிட்டு வரேன். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா போய் தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே கௌதமையும், இலக்கியாவையும் பார்த்து இந்த விஷயத்த பத்தி பேசுறது மட்டும் இல்லாம, இந்த சொத்து எதுவுமே நீங்க வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னா எனக்கும் வேணாண்ணே. நீங்க எடுத்துக்கிட்டா தான் எனக்கும் பாதி சொத்து அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நிக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.